வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. ஏரிக்கரையில் கார்த்திக்கும் காவியாவும் உலகத்தையே மறந்து அந்த பெருமழையில் நனைந்து கொண்டிருக்க, தூரத்தில் ஒரு பழைய மோட்டார் செட் கொட்டகையின் ஓரத்தில் மல்லியும் பாண்டியும் ஒதுங்கியிருந்தனர். கொட்டகையின் கூரையிலிருந்து மழைநீர் ஒரு சரம் போல விழுந்து கொண்டிருந்தது. மல்லி தன் தாவணியை பிழிந்து விட்டு கொண்டிருந்தாள். பாண்டி தன் நனைந்த சட்டையை கழற்றிவிட்டு ஒரு துண்டால் தலையை துவட்டுக் கொண்டிருந்தான். பாத்தியா பாண்டி, நம்ம ஊர் ஏரிக்கரை இன்னைக்கு எப்பேற்பட்ட காவியத்தை பார்த்திருக்கு என்று மல்லி அந்த பக்கம் செய்கை காட்டினாள். பாண்டி சிரித்து கொண்டே, ஆமா மல்லி, கார்த்திக் இவ்வளோ தைரியம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா காவியா அந்த மஞ்ச புடவையில வந்தப்பவே அவன் அவுட்டுன்னு எனக்கு தெரியும் என்றான். மல்லி சட்டென்று அவனை திரும்பி பார்த்தாள். ஏண்டா, பொண்ணுங்க மஞ்சள் புடவை கட்டினா மட்டும்தான் அழகா தெரிவாங்களா? மற்ற நேரத்துல நாங்க எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியறோம் என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள். பாண்டி திடுக்கிட்டு போனான். ஐயோ, நான் அப்படி சொல்லல மல்லி, காவியாக்கு அது பொருந்தி இருக்குன்னு சொன்னேன். அப்போ எனக்கு எதுவுமே பொருந்தாதா? மல்லியின் குரலில் ஒரு பொய்யான கோபம் இருந்தது. பாண்டி மெல்ல அவளை ஏறிட்டு பார்த்தான். நனைந்த தலைமுடியிலிருந்து ஒரு சொட்டு நீர் மல்லியின் மூக்கு நுனியில் தங்கி ஊசலாடியது. மழையின் குளிரில் அவளது முகம் லேசாக சிவந்திருந்தது. எப்போதும் ஓயாமல் பேசும் மல்லி இப்போது அந்த மழை வெளிச்சத்தில் அவனுக்கு ஒரு புது தேவதையாக தெரிந்தாள். உனக்கு உனக்கு இந்த முரட்டுத்தனமான பேச்சும் இந்த மழையில நனைஞ்ச முகமுமே அழகாதான் இருக்கு மல்லி என்று பாண்டி உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு, ஐயோ உளறிட்டோமே என்பது போல தன் வாயை பொத்தி கொண்டான். மல்லி அப்படியே சிலையாக நின்றாள். எப்போதும் கிண்டல் செய்யும் பாண்டியா இப்படி சொல்கிறான்? அவளது இதயம் ஒரு கணம் தாளம் தப்பியது. அமைதியை தவிர்க்க பாண்டி மீண்டும் பேசினான். கார்த்திக் காவியா ஜோடி பார்க்கவே எவ்வளவு லட்சணமா இருக்குல்ல. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறதுல ஒரு உயிர் இருக்கு மல்லி. அதே மாதிரி நமக்கும் ஒரு என்று இழுத்தான். நமக்கும் ஒரு என்ன? மல்லி அவனுக்கு மிக அருகில் வந்து கேட்டாள். பாண்டிக்கு இப்போது வேர்க்கத் தொடங்கியது. இல்ல, நமக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்ல வந்தேன். ஆனா எனக்கு யாரை பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா என்ன? மல்லி ஒரு குறும்பு புன்னகையோடு, யாரு, அந்த செம்பலப்பண்டி பஞ்சாயத்து தலைவர் பொண்ணு ரத்தினமா, இல்ல அந்த பக்கத்து ஊர் டீச்சர் மகளா என்று அவனை வம்பு இழுத்தாள். பாண்டி எரிச்சலாகி, அடியே அறிவு கட்டவளே, உனக்கு அவ்வளவுதான் புரியுதா? இத்தனை வருஷமும் உன் பின்னாடியே சுத்துறனே, உனக்கு ஒரு சொட்டு கூடவா என் மனசு புரியல என்று கத்தினான். மல்லி ஒரு நிமிடம் மௌனமானாள். பிறகு மெதுவாக பாண்டியின் கையை பற்றினாள். அவளது கை ஜில்லிட்டிருந்தது. ஆனால் அவளது பார்வை அனலாக இருந்தது. புரியாம இல்லடா பாண்டி, நீயே எப்பதான் சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்த. நீ அந்த ரத்தினத்தை பாக்குறப்ப எல்லாம் எனக்கு வயிறு எப்படி எரியும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு தலை குனிந்து சிரித்தாள். பாண்டிக்கு இப்போதுதான் உயிர் வந்தது. நிஜமாவா மல்லி? அப்ப உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? மல்லி அவனை நிமிர்ந்து பார்த்து, பிடிக்காமைய அவன் கூடவே சுத்துறேன். ஆனா ஒண்ணு பாண்டி, கார்த்திக் காவியா காதல் மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கக்கூடாது. நம்ம எப்பவும் இப்படியே அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கணும். என்ன சொல்ற? பாண்டி உற்சாகத்தில் குதித்து, கண்டிப்பா மல்லி, நம்ம ஜோடி சேர்ந்தா இந்த ஊரே அதிரும் என்று கத்தப்போக மல்லி அவன் வாயை மூடினாள். மெதுவாடா, அவங்க ரெண்டு பேரும் அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க சத்தம் போடுற. சரி வா, மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போவோம். யாராவது பார்த்தா அப்புறம் நிஜமாவே பெரிய பஞ்சாயத்து ஆயிடும் என்றாள். இருவரும் மழையில் நனைந்தபடி ஏரிக்கரையை நோக்கி நடந்தார்கள். இப்போது அவர்களிடையே ஒரு புது நெருக்கம் இருந்தது. பாண்டி தெரியாமல் மல்லியின் கையை தட்ட, மல்லி அவனை முறைத்து பார்த்துவிட்டு பின் ரகசியமாக சிரித்துக் கொண்டாள். மழை மெல்ல தூறலாக மாறியிருந்தது. கார்த்திக்கும் காவியாவும் கைகோர்த்து அந்த ஆலமரத்தடியிலிருந்து வெளியே வந்தார்கள். மழையில் நனைந்து இருவரும் ஒரு புது பொலிவுடன் காணப்பட்டார்கள். அவர்களை பார்த்ததும் பாண்டி கத்தினான். டேய் மாப்பிள, என்னப்பா பஞ்சாயத்து முடிஞ்சுதா? காவியா ஓகே சொல்லிட்டாங்களா? கார்த்திக் சிரித்து கொண்டே காவியாவின் கையை இறுக்கமாக பற்றினான். எல்லாம் முடிஞ்சது பாண்டி. இனி காவியா என் பாதி இல்லை, என் முழுமை. காவியா வெட்கத்தில் தலை குனிய மல்லி ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள். அமுல் பேபி, ஒரு வழியா இந்த கார்த்திக் ஓகே சொல்லிட்டீங்களா? இனி இவன் உங்க பின்னாடியே சுத்துவான் பாருங்க. அப்போது பாண்டி மெதுவாக கார்த்திக்கின் காதில் ஏதோ சொன்னான். கார்த்திக்கின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. நிஜமாவாடா பாண்டி? மல்லி ஒத்துக்கிட்டாளா? கார்த்திக் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான்.
காவியா, இங்க பாரு, நாம மட்டும் இல்ல, நம்ம வாட்ச்மேன் பாண்டியும் நம்ம மைக் செட் மல்லியும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. காவியா ஆச்சரியத்துடன், நிஜமாவா மல்லி? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா என்று கேட்டாள். மல்லி வெட்கத்தோடு பாண்டியை பார்க்க, பாண்டி கெத்தாக தன் காலரை தூக்கி விட்டு கொண்டான். ஆமா காவியா, இனி மல்லி எனக்கு மட்டும்தான் சொந்தம். 4 நண்பர்களும் அந்த ஏரிக்கரையில் ஒன்று கூடினார்கள். அந்த இடம் முழுவதும் சிரிப்பொலியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. எந்த பகையும் எந்த பயமும் அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் மாப்ள. நம்ம 2 ஜோடிக்கும் சேர்த்து ஒரு சின்ன ட்ரீட் வச்சிடலாம் என்றான் பாண்டி. கார்த்திக் சொன்னான். ட்ரீட் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும்டா. முதல்ல நம்ம 4 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒண்ணா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம கை கோத்து நிற்போம். காவியா மெல்ல சொன்னாள். கண்டிப்பா கார்த்திக், நம்ம நட்பு தான் நம்ம காதலுக்கே அஸ்தி வரும். இன்னைக்கு இந்த ஏரிக்கரை, இந்த மழை, இந்த ஆலமரம் எல்லாம் நம்ம 4 பேரோட சந்தோஷத்துக்கு சாட்சியா இருக்கு. மல்லி குதூகலமாக, இப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்று கேட்க, பாண்டி தன் போனை எடுத்தான். மழையில் நனைந்த அந்த 4 முகங்களும் அந்த சிறிய திரையில் பிரகாசமாக தெரிந்தன. காவியா கார்த்திக்கின் தோளில் சாய, மல்லி பாண்டியை இடித்து கொண்டு சிரிக்க, அந்த புகைப்படம் அவர்களின் வாழ்நாள் பொக்கிஷமாக மாறியது. அவர்கள் அங்கிருந்து மெல்ல நடக்கத் தொடங்கினார்கள். ஏரிக்கரையிலிருந்து ஊருக்கு திரும்பும் அந்த மண்பாதை இப்போது அந்த 4 நண்பர்களின் சிரிப்பொலியால் உயிர் பெற்றிருந்தது. மழை முற்றிலும் நின்றிடவில்லை. ஒரு மெல்லிய தூறல் ஜில்லென்று அவர்கள் மேல் விழுந்து காதலின் ஈரத்தை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டிருந்தது. மல்லி பாண்டியின் சட்டையை பிடித்து இழுத்து கொண்டே நடந்தாள். டே பாண்டி, இவ்வளோ பெரிய விஷயத்த இத்தனை நாள் மனசுக்குள்ளே வச்சிருந்திருக்க, உனக்கு சொல்லவே தோணலையா? நான் என்னவோ கார்த்திக் காவியாக்கு தான் ஐடியா கொடுக்குறேன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு தெரியாமலே ஸ்கோர் பண்ணிட்டியடா. பாண்டி பெருமையாக தன் மீசையை தடவி கொண்டான். அதான் மல்லி, அமைதியா இருக்கிறவன் தான் ஆபத்தானவன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நான் கார்த்திக் பின்னாடி சுத்திக்கிட்டே உன்னையும் ஒரு கண்ணு வச்சிருந்தேன். நீ அந்த ரத்னம் கிட்ட போய் வம்பு வளர்க்கும் போதெல்லாம் இந்த சண்டைக்கோழி நமக்கு தான் முடிவே பண்ணிட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக் பலமாக சிரித்தான். டே பாண்டி, நீயாவது பரவாயில்ல, ஆனா மல்லி இவ்வளவு சீக்கிரம் உனக்கு ஓகே சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மல்லி, நிஜமாவே உனக்கு இந்த பாண்டிய பிடிச்சிருக்கா, இல்ல மழையில நனைஞ்ச மயக்கத்துல சொல்லிட்டியா? மல்லி கண்ணை சிமிட்டி சிரித்தாள். கார்த்திக், இவன் மொக்க பையனா இருந்தாலும் பாசத்துல பக்கா பையன். அதுவும் இல்லாம உங்க 2 பேரோட காதலுக்கு நாங்க 2 பேரும் தானே தூது போனோம். அந்த தூது போன நேரத்துலதான் எங்களுக்கும் சிக்னல் கிடைச்சது. ஏன் காவியா, நான் சொல்றது சரிதானே? காவியா கார்த்திக்கின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டு மல்லியின் பக்கம் சாய்ந்தாள். கண்டிப்பா மல்லி, உங்க 2 பேர் ஜோடி தான் இந்த ஊருக்கே ஒரு தனி கலர் கொடுக்கும். ஆனா பாண்டி, மல்லியை மட்டும் நல்லா பாத்துக்கோ. அவன் கோவப்பட்டா ஊரே தாங்காது. பாண்டி சிரித்து கொண்டே, அதை எங்க கேக்குறீங்க? இவ கோவப்பட்டா நான் பாண்டியா இருக்க மாட்டேன், வந்து மாதிரி உருண்டுகிட்டு இருப்பேன் என்றான். இருள் மெல்ல கவியத் தொடங்கி இருந்தது. கார்த்திக் அனைவரையும் பார்த்தான். நாம இப்போ 2 ஜோடிகளா நிக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நாம நல்ல நண்பர்கள். நம்ம காதலுக்கு குடும்பத்துல எதிர்ப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனா அப்பவும் நாம 4 பேரும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். பாண்டி, நீயும் மல்லியும் தான் எங்க 2 பேருக்கும் பெரிய பலம். பாண்டி கார்த்திக்கின் தோளில் கை வைத்தான். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்ட? உனக்காகவும் காவியாக்காகவும் நான் உயிரை கூட கொடுப்பேன். நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு டீமா இருந்தா இந்த செம்புலப்பண்டி பஞ்சாயத்தே நம்ம கண்டு பயப்படும். மல்லி உற்சாகமாக, ஆமா, இனிமே நம்ம செம்புலப்பட்டி 4. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா மத்த 3 பேரும் முன்னாடி நிக்கணும், ஓகேவா என்று கையை நீட்டினாள். கார்த்திக், காவியா, பாண்டி என 4வரும் ஒருவருக்கொருவர் கைகளை சேர்த்து சத்தியம் செய்வது போல ஒரு பிணைப்பை உருவாக்கி கொண்டார்கள். அந்த தருணம் மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. காவியா மெல்ல கார்த்திக்கின் பக்கம் திரும்பி, கார்த்திக், இன்னைக்குதான் நான் முழுமையா சந்தோஷமா இருக்கேன். உங்களோட இந்த நண்பர்கள் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு என்றால் கண்கள் பணிக்க. கார்த்திக் அவளது கையை வருடி, உன் சந்தோஷம்தான் என் உலகம் காவியா. நாம எல்லாரும் எப்பவும் இப்படியே இருப்போம் என்றான். இரவு மெல்ல நகரத் தொடங்கியது. ஒருவருக்கு ஒருவர் விடை பெற்று கொண்டு தங்கள் வீடுகளுக்கு செல்ல தயாரானார்கள். ஆனால் அவர்களின் மனதிற்குள் அந்த மாலை நேரத்து நினைவுகள் ஒரு காவியத்தை போல நினைத்து நின்றன. எந்த வில்லத்தனமும் இல்லாத தூய்மையான காதலும் நட்பும் நிறைந்த அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக மாறியது. ஒரு பக்கம் கார்த்திக் காவியாவின் ஆழமான காதல், மறுபக்கம் பாண்டி மல்லியின் கலகலப்பான சேட்டைகள். அந்த செம்புலப்பட்டி கிராமத்தின் தெருக்கள் இன்று ஒரு புதிய வசந்தத்தை வரவேற்க காத்திருந்தன. மழை நின்ற பிறகும் மண்ணில் இருந்த ஈரத்தை போல அவர்களின் மனங்களில் அந்த அன்பின் ஈரம் எப்போதும் நீங்காமல் இருக்கும் என்பதை அந்த மாலை நேரம் பறைசாற்றியது. இந்த கதையோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி.